ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சிக்கன் குழம்பு. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல் ரெசிபி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் காட்டுற ஸ்பைசஸ் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணிடுறேன், முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறேன். இது ஹோல் ஸ்பைசஸையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வந்து 2 போட்டு அதில் ஆயில் விடல. நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் நான் பண்ண போகிறதா முன்னாலே சொல்லிட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஆல்ரெடி காமிச்ச ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த அரோமா நல்லா என்ஹான்ஸ் ஆகி நம்ம குழம்பு வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஜாருக்கு அப்படியே மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விடாமலே நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சிக்கலாம். ஓகே, அது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து நான் ஒரு 4-5 கோகனட் எடுத்திருக்கேன். அதை அப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்ம அதையுமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணோம்னா நம்ம குழம்பு வைக்கிறப்ப அந்த தேங்காவோட ஒரு ஆயில் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கருகாமல் இதையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல அடுப்புல வந்து முட்டை வைக்கிறது இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் गाइस. இந்த படத்துக்கு தான் गाइस. கோகனட்டுமே கொஞ்சம் நல்லா நமக்கு தேவைங்கிற அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இதை தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா கறி போயிடும். இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நாங்கள் தனி பிளேட்ல வச்சிருக்கோங்க. தேங்காய் ஆறுற வரைக்கும் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ண மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கைஸ். தண்ணி ஊற்றாம இதை அரைக்கணும் கைஸ், மறந்துடாதீங்க. இங்கே பாருங்க கைஸ், நம்ம வறுத்து வச்ச ஹோம்மேட் சிக்கன் மசாலா கைஸ். மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம என்னென்ன பண்ணலாம் தேங்காய் விழுது, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கை அளவுக்கு புதினா, நம்ம வதக்குன அப்புறம் கோகனட் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தனியாக உள்ள தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது. நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி நம்ம புதினா கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன், புளிக்காத தயிர். அப்புறம் ஆனியன், தக்காளி, 2 ஆனியனுக்கு 1 தக்காளி, கொஞ்சம் சின்ன தக்காளியாக தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது சிக்கனுக்கு. இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ண போகிறது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஈஸியாக 10 மினிட்ஸ் நம்ம தேவைங்கிற அளவு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பவுடரை வந்து இந்த ஆயிலில் ஸ்ட்ரெயிட்டாகவே இது பண்ணிடலாம், போட்டு வதக்கிக்கலாம். இதையுமே கருவை வச்சுருக்கீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணனால டக்குன்னு ஆயிலில் போடுறப்ப கொஞ்சம் டக்குன்னு கருவிடும். நம்ம ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஆனியன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். நீட்டமாக தான் ஆனியன் வந்து கட் பண்ணிருக்கோம். இந்த ஆனியன் வந்து கோல்டன் என்னடா குழம்பு கருப்பாக இருக்கே வதக்கும் போது நினைச்சிருக்கோம். நம்ம ஃபைனலாக வர்றப்ப நம்ம நினச்ச மாதிரியே ஆயில் திரும்பி ரெட்டிஷ் கலரில் ஆகும். இப்போ ஆனியன் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம்.
இப்போ கட் பண்ணி வச்ச அடுத்து தக்காளியை ஆனியன் நல்லா ஃப்ரை போட்டுக்கலாம். ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் ஒரே ஒரு தக்காளியை தக்காளி கட் மட்டும் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு தக்காளியே நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் குழையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கை நாங்கள் அளவு க்ளீன் பண்ணி புதினா வச்ச வீட்டிலே வளர்ந்த புதினாவை ரொம்ப வேணாம், போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான். எண்ணெயிலே வதக்கினோம்னா நல்லா அரோமா வரும். எண்ணெயிலே வதக்குனா எந்திரிச்சு நின்றுது இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்ல ஒரு இப்போ வந்து அரோமா 2 வரும். அது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட் செய்யும்போது நீங்களே போட்டுக்கலாம். கொடுக்குறீங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சித்தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ மிக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். அரைச்சது. ஆல்ரெடி அரைச்சி வச்சு போட்டால் கூட நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்னா நல்லா ராஸ்மெல் வாசனையாக போகிற இருக்கும். வரைக்கும் என்ன ராஸ்மெல்னு கேட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அரைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். சில்லி பவுட்ரு, இது தனி ஆல்ரெடி மிளகாத்தூள், வச்சு சொல்லியிருக்கேன். அந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு வதக்கி இப்போ நம்ம போட்ட மசாலாவோட வதக்கிக்கலாம் கைஸ். இப்போ கட் பண்ணி இப்போ வச்சு நம்ம க்ளீன் சிக்கன் பண்ணி ஆட் வச்சு பண்ணிக்கலாம். சிக்கனை 1/2 ஆட் kg சிக்கனை பண்ணிக்கலாம். வந்து நல்லா க்ளீன் பண்ணி லெமன் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மஞ்சள் தூள் போட்டேன்னா எனக்கு சிக்கனுக்கு அது அவ்வளோவா எனக்கு விருப்பம் இருக்காது. அது மஞ்சள் ஸ்மெல்லே அவ்வளோ ஹெவியாக இருக்கும். நான் லெமன் போட்டு க்ளீன் பண்ணிப்பேன். இல்லைன்னா நீங்கள் வினிகர் இருந்தால் கூட வினிகர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த நம்ம மசாலாலாம் அந்த சிக்கனை சிக்கனில் வந்து போட்டு ஆகிற மாதிரி மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கலாம். கட் பண்ண நல்லா வதக்கி கொஞ்சம் தேவைங்கிற அளவு இப்போ உப்பு நல்லா போட்டுக்கோங்க. வதக்கிக்கலாம். நான் உப்பு போட்டு தான் நான் எடுக்க மறந்துட்டேன் வீடியோ. இப்போ நாங்கள் மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 இப்போ டேபிள் 2 ஸ்பூன் நான் அளவுக்கு எடுத்து நாங்கள் வச்சுருக்கேன் தயிர் தயிரை வந்து போட்டுக்க 2 போகிறோம். டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி புளிக்காத தயிர் தயிரை ஆட் தயிராக பண்ணிக்கலாம். போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக ஹெப்பியாக இருக்கும். நம்ம எதுக்கு தயிர் போட்டோம்னா நம்ம எதுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதுதான் அந்த ஒரு ரீசனால தான் நம்ம பார்க்கும் தயிர் போது வந்து ஆட் எச்சு பண்ணுறோம். ஊறுது guys. இதை சாப்பிட்டா அப்போ எப்படி இருக்கும்? இதோட தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி தயிர் வச்சுருந்தேன்ல அந்த டம்ளரில் அப்படியே ஒரு 1 கிளாஸ் வாட்டர் மட்டும் இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு கப்பில் தண்ணி ஊற்றினோம்ல கைஸ். இப்போ வந்து சிக்கனில் தண்ணி வந்துருச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் இப்போ பண்ணிட்டு நம்ம நம்ம க்ளோஸ் ஒரு பண்ணி விசில் குக்கரை வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சா விசில் போடல, சும்மா அந்த லிட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சிங்கன்னா ஆல்ரெடி தெரியும் சிக்கன்லேருந்து கொஞ்சம் வாட்டர்லாம் வரும். விசில் போட்டுக்கலாம். நான் ஊற்றுனது 1 கிளாஸ் தான். ஆனால் இப்போ கோழியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்துருந்து. நம்ம ஊற்றுனது 1 கிளாஸ் வாட்டர் தான். இப்போ கோழியிலேருந்து கொஞ்சம் வந்துருந்துருக்கும். கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி அந்த விசில் குக்கர் விசில் போட்டோம்னா ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போவே பாருங்கள் எப்படி ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு, நான் ஊற்றின ஆயிலுமே கம்மி தான். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் கோகோனட் பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அதுலேயே கொஞ்சம் தண்ணி அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுலேயே ஊற்றிக்கலாம். திரும்ப இப்போ வந்து எனக்கு தேவைங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு குழம்பு போதுங்கிறனால நான் கம்மியாகவே தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு விசில் வைக்கலாம். நம்ம மொத்தமாக சிக்கனுக்கு வந்து 2 விசில் வச்சுருக்கோம். அவ்வளோதான். 10 மினிட்ஸில் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ வந்து விசில் வரப்போகுது. அதே சைடு பை சைடு அப்படியே நிறைய சாப்பாட்டுக்குமே சாதம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நாங்கள் எப்போதுமே பானையில் தான் வைப்போம், குக்கரில் சாதம் வடிக்கிறது கிடையாது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு வந்து மொத்தமாகவே 2 விசில் தான் வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ். ஓகே கைஸ், இது நம்ம சூப்பர் டேஸ்டி சிக்கன் கறி ரெடி. ஸோ கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய அம்மா டீச் பண்ண இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். லவ் யூ ஆல். பை கைஸ்.